வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளொன்றில் நேற்று அதிக அளவிலானோருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் 9,000-ஐ அண்மிக்கும் கொரோனா உயிரிழப்புகள். காணாமல் போனவர்கள் தொடர்பான விவகாரத்திற்கு விரைவில் முடிவு கொண்டுவரப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கை நோர்வேயுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து $787 மில்லியன் கடனுதவி. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 30,000-ஆக குறைந்துள்ளது. கேரளாவில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு, தமிழ்நாடு எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். இனி விரிவான செய்திகள். நாட்டில் நேற்று 5,71,589 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நாளொன்றில் செலுத்தப்பட்ட அதிக அளவிலான தடுப்பூசிகளின் எண்ணிக்கை இதுவாகும். இதற்கமைய 48,280 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும், 4,88,158 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது. 11,951 பேருக்கு எக்ஸ்ட்ராசெனேகா முதலாம் தடுப்பூசியும், 653 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் 20,857 பேருக்கு மொடர்னா இரண்டாம் தடுப்பூசியும், 16 பேருக்கு முதலாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. 12 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும், 1,662 பேருக்கு பைசர் இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை இதுவரையில் கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சரான விசேட வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். கட்டாடா பகுதியில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த வகையான தடுப்பூசி என்று பார்த்துக் கொண்டிருக்காமல் அருகிலுள்ள தடுப்பூசி செலுத்துதல் மையத்திற்கு சென்று ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டும். டெல்டா திரிவு மிக வேகமாக பரவுவதனால் வீட்டிலிருந்து வெளியேறுபவர்கள் மக்கள் கூடியிருந்தால் அந்த இடத்தில் தேநீர் அருந்தவோ அல்லது தண்ணீர் அருந்தவோ முகக்கவசத்தை அகற்றவோ வேண்டாம் என ராஜாங்க அமைச்சரான விசேட வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸினால் மேலும் 216 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்றுநோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. 115 ஆண்களும் 101 பெண்களுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 30 வயதிற்கு குறைவான 3 ஆண்களும் 2 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து நாட்டில் கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,991 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணித்தியாலர்களில் மேலும் 4,562 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனை அடுத்து இலங்கையில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,36,081 அதிகரித்துள்ளது. அவர்களில் 3,71,992 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்த நிலையில் தொற்றுக்குள்ளான 55,098 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயத்தை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் ஜனாதிபதி உறுதியாக இருப்பதாக நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர்களுக்கான சர்வதேச தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு இடம்பெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதாவது, கடந்த அரசாங்கத்தை போல் அல்லாது காணாமல் போனோர் அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கம் தொடர்பான அலுவலகம், இழப்பீட்டிற்கான அலுவலகம் தொடர்பாக கண்காணித்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருவதாக அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் காணாமல் போனவர்கள் எந்த காரணத்திற்காக காணாமல் போனார்கள் என்பதை பற்றி விசாரிக்க தேவையில்லை என ஜனாதிபதி கூறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் அனைவரும் இலங்கை பிரஜை என்பதில் மனதில் வைத்து இவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளதாகவும் அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் முடிவிற்கு வந்து 12 ஆண்டுகள் கடந்த போதிலும் இன்னும் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் இருப்பதானது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் ஒருவர் எத்தகைய சூழலில் காணாமல் போனார்கள் என்பதை பார்க்காது காணாமல் போனோரை அடையாளம் கண்டு இழப்பீட்டை வழங்குவோம் என அமைச்சர் அலி சப்ரி உறுதியளித்துள்ளார்.
தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், சுற்றுலா, கல்வி தொழில்நுட்பம், ரத்தினம் மற்றும் ஆபரண துறையிலான பெறுமதி சேர்ப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இலங்கை, நோர்வே இருதரப்பு அவதானம் செலுத்தியுள்ளன. இலங்கைக்கான நோர்வே தூதுவர் ட்ரைன் ஜெரான்லி மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பிரைஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு திங்களன்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் இடம்பெற்றிருந்தது. இதன்போதே இவ்விடயம் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் நோர்வேக்கும் இடையிலான பரஸ்பரம் நன்மை பயக்கும் கூட்டாண்மையை பாராட்டிய அமைச்சர் ஜிஎல் பிரைஸ் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் ஆகியவற்றின் துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான நாட்டின் ஆர்வத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். இலங்கை தொடர்ந்தும் பயனடையக்கூடிய நோர்வே அபிவிருத்தி ஒத்துழைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலான முதலீடு, நோர்வே தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் மீன்வளத்துறையிலான ஒத்துழைப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இருதரப்பு ஆர்வமுள்ள பகுதிகளையும் தூதுவர் எஸ்கெடல் விரிவாக விவரித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் நோர்வேயுடன் முதலீடு கூட்டாமைக்கான சாத்தியத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நோர்வே கூட்டணியின் மைற்கல்லாக மீன்வளத்துறையின் வலுவான ஒத்துழைப்பை தூதுவர் எடுத்துரைத்துள்ளார். கடல் வளங்களில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு மற்றும் கடல் மூலோபாயத்தின் அபிவிருத்திக்கு ஆதரவு அளிப்பது குறித்தும் இதன்போது பேசப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கலவைக்கு மாற்றுவது உட்பட நிலையான அபிவிருத்திக்கு 2030 நிகழ்ச்சி நிரல் சார்ந்த இலங்கையின் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்திய அமைச்சர் ஜிஎல் பிரைஸ் ஆற்றல் சார்ந்த பரப்பில் நோர்வேயுடனான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வரவேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 787 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் பரஸ்பர பரிமாற்றத்தில் வசதியின் ஊடாக பங்களாதேஷிடம் இருந்து 150 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டின் நிதி கையிருப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் அடிப்படையிலும் பங்களாதேஷிடமிருந்து பரஸ்பர பரிமாற்றல் வசதியின் அடிப்படையிலும் கிடைக்கப்பெற்றுள்ள நிதி பங்களிப்பு செய்யும் என்று நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகலர் தெரிவித்துள்ளார். அத்தோடு வெகு விரைவில் சீன அபிவிருத்தி வங்கியிடமிருந்து கடனாக 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 30,941 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் 2வது அலை பரவல் கணிசமாக குறைந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கேரளா உட்பட சில மாநிலங்களின் தொற்று அதிகரித்திருப்பதால் அதை கட்டுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் கடும் முயற்சிகள் எடுத்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 30,941 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையும் 3,20,68,880 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்புகளுள் ஒரே நாளில் 350 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை தொற்று பாதிப்பினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,38,560 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து 36,275 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,19,59,680 அதிகரித்துள்ளது. தொற்றுக்கு தற்பொழுது 3,70,640 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாளிகை காய்கறி மற்றும் அவசர மருத்துவ தேவைக்காக பலரும் வந்து செல்கின்றனர். தற்பொழுது கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. அதை கட்டுப்படுத்த அந்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் கட்டுக்குள் வராமல் தொற்று பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்நிலையில் கேரளாவில் இருந்து பொள்ளாச்சி மற்றும் கோவைக்கு வரும் முக்கிய வழித்தடங்களுடனான நடுபுனி, கோபாலபுரம் ஆகியவற்றில் அதிகாரிகள் முகாம் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.